இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம் 2 ஜீரோ தூக்கலாமா அப்ப இங்க அப்படியே எழுதுங்க 145 into 7 இது கூட பண்ண தேவையில்ல இங்க பாத்தீங்கன்னா 28 இங்க என்ன வரும் 28%னா டிவைட் பை 100 1250 அப்போ ஒரு 100 இருந்துச்சுன்னா ஒரு 4 டேபிள்ல கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு 25 டேபிள்ல கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு கேன்சல் பண்ணுங்க பாத்தீங்கன்னா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 25 வருமா அப்ப 7 டைம்ஸ் 25 கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் அப்போ 15 வரும் இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இத மல்டிப்ளை பண்ணி இத மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5 ஆல டிவைட் பண்றதெல்லாம் வேணாம் சரிங்களா ஏன்னா காமனா என்ன பண்ணலாம் 5 டேபிள்ல இங்க கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க இங்க 5 டேபிள்ல கேன்சல் ஆகுது இங்க 5 டேபிள்ல கேன்சல் ஆகுது அப்ப அது கேன்சல் பண்ணா இங்க 10 ன்னு வரும் இத 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 29 வரும் சரியா அப்போ இது அப்படியே ஈஸி தான் இது 29 into 7 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணனும் அவசியம் இல்ல இப்ப 30 into 7 வந்து 210 210 ல இருந்து ஒரு 7 மைனஸ் பண்ணுங்க 203 ன்னு வரும் 203 மைனஸ் இங்க என்னது 15 இருக்கு 70 சார் 17 இருக்கு ஏன்னா 7 இங்க into 10 தானே அப்ப 17 இருக்கு இப்போ என்னது ஆட்டோமேட்டிக்கா 203 ல இருந்து 200 ன்னு வெச்சுக்கோ 200 ல இருந்து 70 போச்சுனா என்னது 130 130 ல இருந்து ஒரு 3 ஆட் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்போ முடிஞ்ச அளவுக்கு மைண்ட்லயே போட பாருங்க சரிங்க அப்போ நம்ம எழுதுற ரிட்டன் வர்க் வந்து கம்மி பண்ணிக்கும் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் வரும்